ஹலோ மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா கிரானி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக டோர் எஸ்கேப் தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதனால தான் இந்த வீடியோ. ஆனால் நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரம் கிட்ட ஆச்சு. 3 வாரம் கழிச்சு நான் இப்போ தான் நியூ இயர்க்கு புதுசாக வீடியோ கொண்டு வந்திருக்கேன். வாழ்க்கையில் சில பேர் பிரச்சனைகள், அதனால் வீடியோ சரியாக போட முடியல. பார்த்திங்கன்னா இனிமேட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரி, ஓகே. நம்ம வழக்கம் போல் நம்ம கிளாசிக் டெக்னிக்கான அந்த சவுண்டை போட்டு கிளவியை கீழே வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். கிழவன் வந்துட்டு நம்ம மேலே போயிடலாம். கிழவன் ஆனால் இன்னும் காணா, கிளட்டு பையன். ஓகே, அவன் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியது தான். கிளவி என்ன வராளா இல்லை அவள் அப்படியே நின்றுட்டா. சரி இருங்க, என் கிழவன் வருவானா மாட்டானா, என்னங்க இது. சரி ரைட்டு. இந்த நியூ இயர்க்கு நீங்கள் என்னென்ன ஏதாவது ரெசல்யூஷன் இது எடுத்திங்கன்னா போய் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா ஒன்றும் எடுக்கலை. வேறு என்ன சொல்கிறது, வருஷம் வருஷம் எடுக்கிறது தான். அதனால் எடுக்கிறனாலே அது நிறைய தான் போயிடுறோம். அதனால் இந்த வருஷம் எதுவுமே எடுக்கலை. நீங்கள் எதாவது எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் ஜிம் போகிற ஐயோங்க எங்கே கிளம்புங்க. முக்கியமான விஷயம் பேச மாட்டோம். இந்த பக்கம் கிளவிங்க. ஐயோ நம்மளை பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் மேலே ஃபஸ்ட்டு போயிடலாம். அந்த பக்கம் பார்த்தா சீவில், இந்த பக்கம் பார்த்தா சதுரில், என்னங்க பண்ணுறது. சரிட்டு நம்ம எதில் விட்டோம். நீங்கள் நிறைய பேர் வந்து ஜிம்மு போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் சக்ஸஸாகவும் போவாங்க. ஒரு சில பேர் 10 நாள் போயிட்டு 5 நாள் போயிட்டு போகாமல் இருப்பாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்து அதை மூலம் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சவுண்டை போட்டு அவளை வர வைப்போம். வாடி கிளவி செத்துப்போ. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். என்னங்க வரா. ஐயோ என்னங்க பக் இது. அது ஊருப்பட்ட பக்குங்க இந்த சாப்டர் 2ல். தெரியுதுங்க. நான் கிழவனுக்கு அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன், வருவானா மாட்டானு. பார்த்தா அவன் கடைசி வரையும் வரவே இல்லை. கிளவி மேலே பாசமே இல்லைங்க அவனுக்கு. என்னங்க சொல்கிறது. சரி இருங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம வழக்கம் போல் தேட ஆரம்பிப்போம் போட்டுக்கு. ஐயோ போட்டுக்குங்க பாருங்க, டோர் எஸ்கேப்புக்கு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, டக் டேப்பு தேவைப்படாது. என்னெல்லாம் தேவைப்படாத பொருளாக இருக்குது. சரி இருங்க, கிழமை எந்த சைடுந்து வருவான்னு வர தெரியல. சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது. இது கொஞ்சம் தேவைப்படும் தான். இது தேவைப்படும். ஃபைனலாக வந்துட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு உன்னை போட்டு தள்ளிட்டு செத்துப்போ. இவங்கிட்ட ஃபஸ்ட்டு கீ எடுத்துக்கலாம். கீழே விழு. இது பார்த்திங்கன்னா எந்த ரூம்னால் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம்ல அந்த ரூமுக்கான சாவி. இதில் பார்த்திங்கன்னா கேமராலாம் இருக்கும். எதுக்குன்னா இந்த கிழமை அப்பப்போ நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்னு. ஓகே, ரூமை தொண்டாச்சு. உள்ளே என்ன, உள்ளே ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு இருங்க, நம்ம கீழே போய் அந்த அந்த ஹேண்டில் பார்த்தோம்ல அதை எடுத்துகிட்டு போய் பேசாமல் போட்டலாமான்னு பார்க்குறேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு அதையே போய் பண்ணிடலாம். என்னங்க இதுக்குள்ளே எதுவும் இல்லை. சரிட்டுங்க, கீழே போவோம். போயிட்டு இதை கீழே தான் போடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது போட்டால் வந்து அந்த டோருக்கு முன்னாடி ஒரு கம்பி ஷீட்டாட் இருக்குல்ல, அது வந்து நெவுந்துக்கும். இப்போ நீங்கள் உடனே பாருங்கள். ஓகே, நான் கன் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த எந்த பொருளும் எனக்கு கிடைக்கல. அதே நிமிஷம் கிளவியும் வரல. ஓகே, சேஃப் கீ. ஓகே, சேஃப் கீ கிடச்சிருக்குது. சரி, இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். சரிங்க, சவுண்டு கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்து அவங்கள போட்டு தள்ளிட்டே நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். வேண்டாம். சரி எதுக்கு, ஃபஸ்ட்டு இருங்க அதை போய் போட்டே வந்துடலாம். ஓகே, நீங்கள் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு சேஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சேஃபில் தான் முக்கியமான பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மேலே இருக்குது. நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து வேறு வண்டியிலே மட்டுன்னு வச்சுருவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குது. இது தேவைப்படும், இந்த ஸ்பேனரு. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸ்பார்க் ப்ளக்கு. இது நமக்கு தேவையே படாது. ஓகே, விரிஞ்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம நேராக போய் அந்த ஸ்லெண்டரினாவோட குட்டி இருக்குமே, குட்டிச்சத்தான், அதுக்கிட்ட போக போகிறோம். ஓகே இருங்க, இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும். ஏன்னா கீழே இங்கே தாங்க. இங்கே இறங்கி இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ இருங்க, இப்போ பாருங்க அந்த தண்ணியெல்லாம் அடைச்சிருக்கோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கன் எடுக்கலான்னு பார்த்தா இந்த கிளவி வந்திருக்கா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, திரும்பி அடிக்கலை. நீங்கள் ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு டைம் அடிச்சிடலாம். எங்கே பாருங்கள், கன்று கையில் இருந்தால் மட்டும் பொறுமையாக வருவா இவ. சரிங்க, ஃபஸ்ட்டு இதில் போட்டு தள்ளியாச்சு. இப்போ கிழவனுக்கு வெயிட் பண்ணலாம். கிழட்டு பையிலே வெளியே வாடா. இவ வேறு காலை வேறு பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. சரிங்க, நம்ம கிழவனுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, எங்கடா போனேன். ஓகே சரி, கிழவன் கடைசி வரையும் வரவே இல்லை. அதனால் இந்த குட்டிச்சத்தை போட்டுதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த குட்டிச்சாத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் நான் ஃபுட்டு கொடுக்க மாட்டேன். இந்த குட்டிச்சத்தனை இப்படி ஜட்டிலே போடு. அவ்வளோதான். ஓகே,
ஓகே இருங்க, புல்லட் எடுத்துக்கலாம். டேய் புல்லட்டை விட்றா டேய். புல்லட் இருக்குது. ஏங்க இப்போ கிளம்பு வேறு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம அவனை கொல்லவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ வெறி கொண்டு வரான் பாருங்க. கண்ணு பாருங்க ரெட்டிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இவனை போட்டு தெரியலாம். பெரிய இவர் பேரன் அடித்தோடனே வந்து கேட்குறாரு ஓடா கிளட்டு போயில. ஓகே இருங்க, இந்த இடத்துல எப்பயும் இருக்க மாதிரி எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போய் இந்த 2 டப்பாலி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நேடு இருக்குது. சரி இதை எடுத்து சும்மா இங்கே கீழே போட்டுக்கலாம். டக்குன்னு யாராவது வந்தால் மண்டையில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரி இருங்க, மேலே போயிட்டு ஜஸ்ட்டு மேலே போகலாமா கீழே போகலாமா? சரி கீழேயே போயிடலாம். கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் கிரானைட் வெப்பன் கீ ஓகே இது தேவைப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு போய் அதில் என்னன்னு பார்த்துடலாம். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நான் கிரானைட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோர் எஸ்கேப் பண்ணதே கிடையாது. போட் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். டோர் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கும். ஆனால் மேக்ஸிமம் நல்லா தெரியும். ஏன்னா கிரானி 1ல் அந்த டோர் எஸ்கேப் பண்ணனால ஓரளவு ஐடியா இருந்துச்சு. ஓகே அதே மாதிரி பேரலாக் கீ, இந்த கீ தாங்க மாறாமல் எல்லா கேம்லேயும் வருது. எனக்கு இதுக்குள்ளே போட் அது என்னது அது டோர் ஹேண்டிலுங்க அது. ஓகே அதுவும் தேவைப்படும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கிடச்சிரும் தேவையில்லாதது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடைக்குது. சரி இதை போட்டு டோர் ஹேண்டில் எடுத்து வந்து செட் பண்ணிடலாம். ஓகே இருங்க, மேலே போயிட்டு கிளவிங்க. இங்கே பாருங்க இங்கே தான் ஸ்பான் ஆகிருக்கா. இவங்க இதை எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஐயோ பார்த்துட்டாலாம் என்னன்னு கூட தெரில. இதில் இவங்க வர சவுண்டே ஒரு சில டைம் கேட்குது, ஒரு சில டைம் கேட்க மாட்டேங்குது. அது என்ன கணக்குன்னு தெரில. சரி இதை போட்டாச்சு. இப்போ இருங்க, அந்த க்ரௌபார் எடுத்துகிட்டு வேறு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் அந்த பிளாங்க்கில் எடுத்து விட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வெப்பன் கீ பார்த்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் கிளவிங்களை மட்டும் போட முடியும். அந்த ஸ்டன் கன் வச்சுட்டு சமாளிக்க முடியலங்க. கிளவி பண்ணுற அட்டுலியத்தை ஒருத்தி அடிச்சிட்டா இன்னொருத்த வர மாட்டேங்கிறான். கரெக்டாக 2 பேரும் அட்டன் டைமில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இங்கே வராங்க. இருங்க நம்ம இன்டெலிஜென்ட்டாக போய் சுற்றிட்டு வந்துடலாம். நம்மளெல்லாம் தடுக்க முடியுமா? ஓகே இருங்க, வந்தாச்சு. கிளவி என்னங்க இது? இருங்க, இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. என்னங்க இது? அவள் எவ்வளோ நேரமாக அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்தா. என்னங்க இது? இந்த பக்கம் வேறு கலவை இருக்கான். சரி இங்கே சாவி எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். என்ன நடந்ததுனே தெரில. அந்த இடத்துல கிளவி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தா. சரி அவள் வந்துடுவான்னு சொல்லி நான் சுற்றிட்டு வந்தேன். பார்த்தா அவள் அங்கேயும் நின்றுருக்கா. எப்படின்னே தெரியலங்க. சரி இருங்க, அவளை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஏண்டி ஒரு டைம் கூட அடியே வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன்டி, இப்படி மண்டையிலே போட்டி அடி. சரி இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இருங்க, அவளே வரா. வாடி கிளவி செத்துப்போ. எங்கே அந்த கிழமை கீழே தான் இருந்தான். இப்போ வம்பிக்கிட்டு வரமாட்டானா? எங்கடா டே மொட்டை தலையா, எங்கடா போன மொட்டை தலையா? வெளியே வாடா. வந்துட்டாங்க. என்ன பொண்டாட்டியை முதல்ல விட்டு நீ பின்னாடி வரையா? நீங்கள் ஃபஸ்ட்டு இவனையும் போட்டு தள்ளியாச்சு, இந்த கரெக்டு பையனையும். காலை விடுங்கடா டேய், காலை விடுங்கடா டேய், கேட்டு பையில காலை விட்றா. காலை விட மாட்டேங்கிறாங்க நாய், காலை விட்றா. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை ரீலோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டக்குன்னு வந்தால் போட்டு தள்ள முடியும். பார்த்தீங்கன்னா அடுத்த கிரானி சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எஸ்கேப் வீடியோ டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி நம்ம லேட் பண்ண மாட்டோம். அதை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குளிக்கிறேன். அது என்ன ஒன்று நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஒயர் இருக்கும், இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதையும் கட் பண்ணி விட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். சரி கொஞ்சம் வேகமாக போகலாம். நாங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போகலாம். கேஸ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஓகே இருங்க, இப்போ வந்து இங்கே ஒன்று இருக்கும். இங்கே எங்கே கட் பண்ணுறது? அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே ஒயர் தேவையில்லை. நான் கிரானி 1லேயே அந்த டோர்கிட்டேயே ஒரு ஒயர் இருக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துட்டேன். சரி இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த க்ரௌபாரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதை எடுத்துகிட்டு வந்து இதை பிளாங்க் எடுத்து விட்டால் போதும், நம்ம எங்கேருந்து தப்பிச்சிடலாம். சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ இதை எடுத்து விட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே 1 2 அவ்வளோதான் தப்பிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பை காய்ஸ்.